ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்களை மீண்டும் வந்து பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வேர்டு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆனால் மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா? அது பலவீனமானது. அடுத்தது இன்னொன்று ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். எப்பொழுதும் மாம்சம் விரும்புகிற ஒரு இடம் என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன், சௌகரியமான ஒரு வட்டம். நீங்க நானு அதிகமா யார் சொல்றத கேட்கறோம் தெரியுமா? பிசாசு சொல்றத கேட்கிறத விட மாம்சம் என்ன சொல்லுது அதுதான் கேட்போம். மாம்சம் சொல்லும், இவ்வளவு நேரம் தூங்கலாம், தூங்குவோம், போதும் 5 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டா போதும், எழுந்துக்கும், எழுஞ்சிருவோம். ½ அன் ஹவர் ப்ரே பண்ணிட்ட போதும், எழுஞ்சிருவோம். முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டாம், ஜெபிக்க மாட்டோம். கொஞ்சம் தூங்கு, வார்த்தைலாம் அப்புறம் எடுக்கலாம், வீடியோலாம் அப்புறம் ஷூட் பண்ணலாம், கொஞ்சம் தூங்கு, ரெஸ்ட் எடு. இது பிசாசு தரல, இது மாம்சம். மாம்சம் என்னைக்குமே ஹார்ட் ஒர்க்கை விரும்பாது. என்னைக்குமே ஹார்ட் ஒர்க் போட விரும்பாது, ஜெபிக்க விரும்பாது, காத்திருந்து ஜெபிக்க மாம்சம் விரும்பாது. ஆனா இதை ஜெயிக்க ஒரே ஒரு வழி பரிசுத்த ஆவியானவர். நீங்க நானும் மாம்சத்திற்கு அதிகமா ஃபீட் பண்ண தரித்திரத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், வறுமையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், கஷ்டத்தை நோக்கி நாமே நம்மை கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். அது என்கிட்ட வரல, நான் அது கிட்ட போறேன். இதற்கு வழி இருக்கா கேட்டா இருக்கு. ஒரே வழி பரிசுத்த ஆவியானவர். இருக்கிற ஒரே ஒரு வழி மாத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, எனக்குள்ள அதிகமான ஒரு நிர்விசாரத்தின் ஆவி இருக்கு, ஒரு விதமான சோம்பலின் ஆவி இருக்கு, தூக்கத்தின் ஆவி இருக்கு. நான் ஜெபிக்கலான்னு பிளான் பண்றேன், அப்படியே ஒரு மாதிரி சோறு வருது. முன்னே நீங்க ஆவிக்குரிய யுத்தத்தை சந்தித்திருப்பீங்க. அப்படின்னா ஜெபிக்கலான்னு பொழுது இச்சையான எண்ணங்கள் வருகிறது, ஒரு சோறு வருது, சடனா பிரச்சனை நடக்கும், வீட்டில் சடனா எதனா தேவையற்ற காரியம் நடக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய யுத்தம், பிசாசன் தடுக்கிறான். இதெல்லாம் ஜெயித்துட்டு இருப்பீங்க. ஜெயித்த பிறகு எங்க திரும்ப கீழே விடுறோம்னா இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, இதான் நம்முடைய முதலாவது எதிரி. அநேகர் இன்னைக்கு தங்களுடைய வரத்தையும் தாளந்தையும் அபிஷேகத்தையும் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொல்லட்டுமா? அவங்களுடைய மாம்சம். ஆரம்பத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்திருப்போம், ஏஜ் ஆயிடுச்சுன்னா ஓகே. யங்ஸ்டர்ஸ் நம்ம இப்ப ஜெபிக்கலாம், எப்ப ஜெபிப்போம்? நமக்கு முன்னே ஓடின பரிசுத்தவான்கள் இப்போ ஓகே, அவங்களே இப்போ பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. நம்ம சபை போதகர் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. நம்ம சமுதாயத்தில் பார்க்கிற எல்லா பிக் பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய சயின்ஸ் இன்னமும் சுறுசுறுப்பா ஓடுறாங்க. ஆனா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்க நான் தான் சோர்ந்துட்டோம். ஏன்னா போதும்பா நிறைய அப்படி என்று மாம்சம் பேச ஆரம்பிக்குது. ஏன் மாம்சம் பேச ஆரம்பிக்குதுன்னா நம்ம அதுக்கு அதிகமாக ஃபீட் பண்றோம். அது விரும்புகிற எல்லா காரியத்தையும் நம்ம அது கொடுத்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மாம்சம் நம்ம டேக் ஓவர் பண்ணிடுது. இப்போ நம்ம யார் பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறோம்னா மாம்சம் சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறோம். மாம்சம் சொல்றது நீங்க ½ அன் ஹவர் ப்ரே பண்ணிட்ட போதும்னா போதும், நீங்களும் நானும் போய் தூங்கிடுவோம். இதற்கு வேற எதுனா வழி இருக்கா கேட்டா இருக்கு. உங்களை நீங்களே பலப்படுத்தி கொண்டாதான், உங்களை நீங்களே பரிசுத்த ஆவியை அதிகமாக வாஞ்சித்து, ஆவியானவரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னுடைய மாம்சம் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது, இது ஜெயிக்க எனக்கு வழியை தாங்க, எனக்குள்ள காணப்படுகின்ற அந்த மாம்சத்தின் அந்த வேகம் குறைய, ஆவியினுடைய வேகம் அனலாக எழும்ப எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் உதவி செய்வார். நம்ம நேற்று பாஸ்டர் பேசின வீடியோ பார்த்தீங்க. சாட்டர்டே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், உங்கள் தாளந்தை வெளிப்படுத்துங்கள். தாவீது வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு கிண்ணறத்தை மீட்டு கொண்டு அவரை புகழ்ந்து உயர்த்தி கொண்டிருந்தார். அது எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? நீங்க நானும் சொல்லுங்க. ஒரு 1000 பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஒரு 2000 பேருக்கு? ஒரு 5000 பேருக்கு? ஒரு 1,00,000 பேருக்கு? தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு தெரிந்திருக்குமான்னு கூட தெரியல. தன்னுடைய சொந்த அப்பாக்கு அது தெரிந்திருக்குமான்னு கூட தெரியல. ஆனா அவர் அந்த தாளந்தை புதைத்து வைக்காமல்
தேவன் கொடுத்த அந்த துதியின் தாளந்தை புதைத்து வைக்காமல் அதை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆடுகள் மேய்த்து கொண்டு, ஆடுகள் ஆச்சுன்னா பார்க்குது, ஆடுங்க கேட்கட்டும் அப்படின்னு அதுங்களுக்கு வாசித்து கொண்டு பாடிக்கொண்டிருந்தார். அவர் வாசித்தது தேவனை நினைத்து வாசிக்கிறார், பாடுறது தேவனை நினைத்து பாடுறார். ஆனால் அப்போ கேட்கறது யாருன்னா ஆடுங்க தான் கேட்டுருக்கோம். ஆனால் தாவீதுக்கு தெரியாது, பல 1000 வருஷம் கழித்து சந்ததிகள் எழும்பும். பல 1000 வருஷம் கழித்துன்றதை விட மெதுவாக இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்படுது. இணைக்கப்பட்ட பிறகு ஒரு 1000 பேருக்கு தெரியுது. 1000 பேர் சங்கீதத்தின் புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க, 2000 பேர் வாசிக்கிறாங்க, 3000 லட்சம் கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் சங்கீதம் 23 தெரியாதவங்க உலகத்தில் யாருன்னா இருக்கிறாங்களா? ஆனா இந்த சங்கீதத்தை அவர் பாடும் பொழுது அது யாருக்குமே தெரியாது. அவர் தேவனை வர்ணித்து அதை பாடும் பொழுது அது யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு பல கோடி கோடி மரித்துட்டு, பல பரிசுத்தவான்கள் மரித்து அவருடைய சந்நிதியில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வேதம் பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சாச்சு, அவ்வளவுதான், ஓவர். இதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் நம்ம ஆட் பண்ணவும் முடியாது, அதுலேருந்து எந்த வார்த்தையும் நம்ம லெஸ் பண்ணவும் முடியாது. ஃபினிஷ்ட், அவ்வளோதான். இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில் ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு, ஆனால் கண்டென்ட் இதான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவ்வளோதான். அதனுடைய மொழிபெயர்ப்பு வித்தியாசப்படுத்த தவிர்த்து அந்த வசனம் மாறாது, கர்த்தரின் மேய்ப்பர், அவ்வளோதான். ஆனால் தாவீது அன்றைக்கு அந்த சங்கீதத்தை பாடும் பொழுது எவ்வளோ பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அந்த சங்கீதம் எத்தனை பேருக்கு எதற்காக தேவன் தாழ்ந்து கொடுத்தாருன்னா, திரள் கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள், இனி வரப்போகின்ற சந்ததிக்கு உன்னுடைய சங்கீதத்தின் பாடல், நீ என்னை குறித்து பாடுகின்ற வர்ணித்து பாடுகின்ற அந்த பாடல் பல லட்சங்கள் பல கோடிகளை என் பக்கம் திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் அந்த கிருபையும் தாழ்ந்து கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் எதற்காக கிருபையும் தாழ்ந்து கொடுத்திருக்கிறார்? இன்னைக்கு அது நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். உங்களுக்குள்ள அதிகமான ஆற்றல் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், அது யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆனால் ஒருவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், நேரம் வரும்போது எடுத்து பயன்படுத்துவார். ஏன் பயன்படுத்துறார் தெரியுமா? அவர் பக்கம் திருப்புவதற்காக மக்களை. ஆமென். ஒரு சில காரியங்கள் நாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்போம். ஒரு சில செயல்கள் என்னால் இது செய்ய முடியாது, இதற்கு நான் தகுதியும் கிடையாது, இதற்கு நான் பாத்திரவானும் கிடையாது, அத்தகைய பலன் என்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். மோசே என்ன சொல்றாரு தேவன் கிட்ட? நான் திக்கு நாவு, மந்த நாவு உள்ளவன், திக்குவாய். உண்மையான அர்த்தம் என்னன்னா ஆடு மேய்க்கிறார், அதுதான். ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாரு? மெயினான ரீசன்னா, நீங்க எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு அதுக்கு நான் ஃபிட் இல்லை. கிதியோன் என்ன சொல்றாரு? நான்லாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னெல்லாம் நான் எங்களுடைய கோத்திரம் பார்த்தீங்கன்னா சின்ன கோத்திரம், எங்களெல்லாம் இதில் கூப்பிட்டு இருக்காதீங்க, நாங்களாம் அவ்வளோலாம் பவர்ஃபுல் கிடையாது. தேவனுக்கு நன்றாக தெரியும் உங்களால் இந்த பார்வோனை மேற்கொள்ள முடியாது என்று. தேவனுக்கு நன்றாக தெரியும் உங்களால் இந்த பாகாலின் தீர்க்கதரிசியை மேற்கொள்ள முடியாது என்று. தேவனுக்கு நன்றாக தெரியும் உங்களால் இந்த எசபெலின் ஆவியை மேற்கொள்ள முடியாது என்று. தேவனுக்கு நன்றாக தெரியும் இந்த வலுசர்பத்தின் ஆவியை மேற்கொள்ள முடியாது என்று. தேவனுக்கு நன்றாக தெரியும் இந்த கோலியாத்தை உங்களால் மேற்கொள்ள முடியாது என்று. தேவனுக்கு நன்றாக தெரியும் வான மண்டலத்தின் பொல்லாத கிரியை மேற்கொள்ள முடியாது என்று தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆனா அதே தேவனுக்கு அடுத்த ஒரு காரியம் தெரியும். என்ன காரியம் என்றால், உங்களை கொண்டுதான் பார்வோனை மேற்கொள்வார்.
உங்களை கொண்டுதான் கோலியாத்தை மேற்கொள்ள வைப்பார். உங்களை கொண்டுதான் எசபேலின் ஆவியை மேற்கொள்ள வைப்பார். உங்களை கொண்டுதான் பாகால்களின் தீர்க்கதரிசியை மேற்கொள்ள வைப்பார். உங்களை கொண்டுதான் வலுசர்பத்தின் ஆவியை மேற்கொள்ள வைப்பார். எப்படி மேற்கொள்ள வைப்பார் என்றால், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால். நீங்க நானும் சொல்லியிருப்போம், என்னால் இந்த பார்வோனை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த வலுசர்பத்தை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த வியாதியை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த மனிதர் தருகின்ற அழுத்தத்தை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் ஏனாக்கரை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் எசபேலின் ஆவியை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த தடைகளை மேற்கொள்ள முடியவில்லை, என் வாழ்க்கையில காணப்படுகின்ற டெம்டேஷனை, சோர்வுகளை, இச்சைகளை, பலவீனங்களை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவனுக்கு அடுத்த ஒரு காரியம் தெரியும், உன்னால் இதை மேற்கொள்ள முடியாது நல்லா தெரியும். ஆனால் நான் தருகின்ற பலன் பிலிப்பியர் 4:13 பிரகாரம், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எந்த பார்வோனை மேற்கொள்ள முடியாது என்று நான் நினைத்தனோ இப்பொழுது மேற்கொள்ள முடியும். எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் இந்த பார்வோனை நான் மேற்கொள்ளுவேன். நமக்கு நல்லா தெரியும், நம்மால் இந்த எசபேலின் ஆவியை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு அடுத்தது ஒரு செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கு. அந்த செகண்ட் பார்ட்ல யார் செயல்படுறா அப்படின்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். அவர் சொல்றாரு, உன்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீ பார்த்தது என்னன்னா செயல்பட முடியாது, அது எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு ரெண்டாவது பார்ட் ஒன்று தெரியும், உன்னால முடியும். எது உன்னால முடியாதுன்னு நினைச்சியோ, now you can do it. எனக்கு நல்லா தெரியும் உன்னால தடையை தாண்ட முடியாது என்று. அது எனக்கு நல்லா தெரியும் உன்னால தடையை தாண்ட முடியும் என்று. எனக்கு நல்லா தெரியும் இந்த டெம்டேஷனை தாண்ட முடியாது என்று. அதே எனக்கு நல்லா தெரியும் இந்த டெம்டேஷனை தாண்ட முடியும் என்று. உன்னோட பலனால தாண்ட முடியாது நல்லா தெரியும். ஆனால் நான் தருகின்ற பலனால் தாண்ட முடியும். எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் சவுல் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கோலியாத்தை வீழ்த்த முடியவில்லை. அவங்க எளிமையான சாதாரண மக்கள். நீயும் சாதாரண ஒரு நபர் தான். ஆனா உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் இறங்கினதினால் தாவீது கோலியாத்தை வீழ்த்துகிறார். கர்த்தருடைய ஆவி யார் மேல இறங்குகிறதோ, கர்த்தருடைய ஆவி யார் மீது ஊற்றப்படுகிறதோ, எந்த காரியத்தை முடியாதுன்னு சொல்லி ஓடி ஒளிந்து கெபிக்குள்ள ஒளிந்தீங்களோ, அதே கெபிக்குள்ள இருந்து 2 சிங்கத்தை கிழித்து கொண்டு வருவீங்க. எந்தெந்த காரியத்தை ஜெயிக்க முடியாது என்று சொன்னீங்களோ அதே ஒரு காரியத்தை ஜெயித்து காமிப்பீங்க. எப்படி என்றால், தேவனால் நிரப்பப்படுவதற்கு முன்பு, தேவனால் நிரப்பப்பட்டதற்கு பிறகு, தேவனால் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக ஓடி ஓடி கெபியில ஒளிந்திருப்போம். மறைந்து வாழ்ந்திருப்போம். என்னால் இதை செய்ய முடியாது என்று பயந்து ஒளிந்திருப்போம். ஆனால் இரண்டாவது ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அந்த காரியம் அவருக்கு தெரியும். அது என்ன காரியம் என்றால், பிலிப்பியர் 4:13 பிரகாரம், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எந்தெந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று சோர்ந்து போய் அமர்ந்திருந்தனோ அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும். எந்தெந்த காரியத்தை பார்த்து நான் பயந்திருந்தனோ இப்பொழுது அந்த காரியம் என்னை பார்த்து பயப்படுகிறது. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நான் விழுந்தனோ, இதெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் இதுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சனோ, இப்ப என்னால் செய்ய முடியும். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னால் பார்வோன் கிட்ட போய் பேச முடியாது, நான் மந்த நான் உள்ளவன், நான் திக்கு நான் உள்ளவன். ஆனா அதே நான் தான் என் கோலை எடுத்து கொண்டு போயிட்டு செங்கடலை ஓங்கி அடிச்சு 2ஆக பிரித்தது நான் தான். இந்த ஜனங்கள் நடத்தது நான் தான். எப்படி என்றால், தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படுவதற்கு முன்பு, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு. சர்ச், ஒரே ஒரு வார்த்தையை ஒன்று சொல்றேன். எந்தெந்த காரியம் நீங்க நான் இதெல்லாம் முடியாது, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி, இதெல்லாம் ஃபிட்டே கிடையாது என்று யோசித்தீங்களோ, இப்பொழுது அது உங்க பலத்தில் நீங்க பேசிட்டீங்க. இன்னும் தேவனால் நிரப்பப்படவில்லை. தேவனால் நிரப்பப்பட்ட பிறகு அவர் தருகின்ற ஆவியை பெற்றுக்கொண்டு, அவர் தருகின்ற வல்லமை பெற்றுக்கொண்டு நீங்க என்னதான் பண்ணுவீங்க? எந்த காரியம் உங்களால செய்ய முடியாது நினைச்சீங்களோ அந்த காரியத்தை சுலபமாக செய்து முடிப்பீங்க. எப்படி செய்து முடிப்பீங்க நான் சொல்லட்டுமா? நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் 5 ஆண்டு காலமாக, 6 ஆண்டு காலமாக, 10 ஆண்டுகளாக எந்த ஒரு காரியத்திற்கு நான் அடிமையாக இருந்தனோ, எந்த ஒரு காரியத்தை பார்த்து நான் பயந்து போனனோ, இப்பொழுது அந்த காரியத்தினால் ஜெயிக்க முடியும். எப்படி அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் முன்பதாக அவர் என்னை பலப்படுத்தல, ஆகவே என்னால் அதை செய்ய முடியல. இப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை எனக்குள் புரண்டு வந்து எனக்குள் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என் ஆவியை நிரப்புகிறது. என் எதிர்க்க ஒரு கோலியாத் இல்ல, 10 கோலியாத் இருந்தாலும் வீழ்த்த முடியும். எப்படி என்றால், என்னை ஒருத்தர் பலப்படுத்துகிறார். அந்த பலன் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நான் சுலபமாக ஜெயிப்பேன். எல்லாரும் சேர்ந்த வசனத்தை சொல்லலாம். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஓடி ஒளிந்திருக்கலாம். ஒரு சில நபர்களை பார்த்து, மனிதரை பார்த்து ஒளிந்திருக்கலாம். கெபியில போய் ஒளிந்திருக்கலாம். அடைக்கல பட்டணத்தில் போய் ஒளிந்திருக்கலாம்.
அவங்க அந்த கூட்டமா அங்க நிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கலாம் பயந்து. பிசாசுடைய தாக்குதலை பார்த்து பார்த்து பயந்து இருக்கலாம். பாவத்திற்கு அடிமையாயிட்டு அந்த பாவத்துக்கு பயந்து இருக்கலாம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. ஒரு தீமையான முடிவு வந்துருமோ, ஒருவேளை அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, அவ்வளவுதானா, இந்த பாவத்துக்கு நான் அடிமை தானா, இதுல இருந்து விடுதலை பெற மாட்டேனா, கடைசி வரைக்கும் இந்த நபருடைய அழுத்தம் எனக்கு வந்துட்டு தான் இருக்குமா, எனக்காக யாருமே இல்லையா அப்படின்னு யோசிக்கலாம். எந்த காரியத்தை உங்களால செய்ய முடியாதுன்னு யோசித்தீங்களோ, எந்தெந்த காரியம் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்ததோ, இப்போ தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று அந்த காரியம், அந்த மனிதர்கள், அந்த சூழ்ச்சிகள், அந்த பிசாசு, அந்த கிரியைகள் பார்த்து அவைகள் அழுத்தத்துக்குள்ள போயிடும். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. தாவீதும் ஹியூமன் பீயிங். சவுலுக்கு எத்தனை விரல் இருக்கு? தாவீதும் ஹியூமன் பீயிங். சவுலு போலதான் தாவீதும். தாவீது கூட தன்னோட சொந்த அண்ணா எல்லாரும் பிறந்திருக்கிறாங்க, சகோதரர். அவங்கள போலதான் தாவீதும். கை கால் உள்ளவர், தலை இருக்கு, நல்ல பலனா இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் தாவீது எப்படி கோலியாத்தை வீழ்த்தினார்னா, தாவீதை பலப்படுத்தினது தேவனாகிய கர்த்தர். ஆகவே கோலியாத்தை வீழ்த்தினார். இன்னும் நம்மை தேவன் பலப்படுத்தலை, ஆகவே தான் இது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்றாரு, இது உண்மைதான், நீ சொல்ற இந்த கருத்து உண்மைதான், உன்னால் இது முடியாதுதான், எனக்கு நல்லா தெரியுமா உன்னால் இது முடியாதுன்னு. ஆனா உன்னால முடியும். என்னால் எப்படி முடியும்? நீங்க தான் சொன்னீங்க என்னால் முடியாதுன்னு. ஆமா, உன்னால முடியாதுதான், ஆனா உன்னால முடியும். எதனா ஒன்று சொல்லுங்க, ஒன்று முடியாது சொல்லுங்க, இல்லை முடியும்னு சொல்லுங்க. இப்பயும் சொல்றேன், உன்னால முடியாதுதான், ஆனா முடியும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உன் பலத்தை நம்பி போனேன்னா உன்னால முடியாது. நீ என்னை பார்க்க மாட்ட, நான் உன் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன், ஆனா உனக்குள்ளதான் இருப்பேன். இப்போ போ, இதோ போறேன், இதோ போய் வீழ்த்துறேன், எல்லாத்தையும் ஜெயமா முடிக்கிறேன். ஏசியா கிட்ட கேட்கிறார் கர்த்தர், ஏசியா யாரை அனுப்புவோம், யார் நமது காரியமா போவா? ஏசியா சொல்றார், நான் போறேன், என்ன அனுப்புங்க. எப்படி? அவர் நாவு ஒரு தேவ தூதர் அக்கினி எடுத்துட்டு வந்து தொட்டுட்டாரு. ராஜாவை பார்த்துட்டாரு, தேவனை பார்த்துட்டாரு. ஏசையா பலன் கிடைச்சிருச்சேப்பா, இவர் இருக்கிறார்ப்பா கூட, வாப்பா போலாம் அப்படின்னு. அவர் இல்லாததுனால தான் நீங்க நான் பயந்து இருக்கிறோம். அவர் இல்லாததுனால தான் மூவ் பண்ணாம வேற பக்கம் போயிடுறோம், ரூட்டை மாத்திட்டு போயிடுறோம், வேணாம் அந்த பக்கம் வேணான்னு. இதே அவர் உங்க கூட இருக்கிறாருன்னு, அவர் உங்க கூட இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியுது. அவர் உங்களையும் என்னையும் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாருன்னு அவருக்கு தெரியுது. உங்களுக்கும் எனக்கும் இன்னும் தெரியல. ஆகவே தான் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் முடியாது என்று சொல்றோம். உண்மை, நீங்க பேசுறது உண்மையான வார்த்தை, போய் பேசல, உண்மையா பேசிருக்கீங்க. நான் உண்மைதான் பேசிருக்கேன். என்னால முடியாது. எப்படி இது முடியும்? ஆனால் அவர் சொல்றார் முடியும். இல்லைங்க முடியாதுங்க, நான் சொல்ற முடியும். எப்படிங்க? நான் உன்னை பலப்படுத்துகிறேன். நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும், ஒரு சில காரியத்தை மாத்திரம் போல எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடிக்க முடியும். இந்த உலகத்தில் என்னென்ன தடைகள் இப்பொழுது இருக்கிறது செய்து முடிக்க முடியும். வருங்காலத்தில் தடைகள் எழும்பினாலும் அதையும் செய்து முடிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார், நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற தடைக்கு இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. வருங்காலத்தில் வருகின்ற போராட்டத்திற்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமென். வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. அவரோடு கூட இருங்க, முடியும். நாம் பேசுகின்ற உண்மையான வார்த்தை என்னன்னா முடியாது, அது உண்மையான வார்த்தை. அதே போல சத்யபரன் அவர் சொல்லுகின்ற வார்த்தை உன்னால முடியும், அதுவும் உண்மை. அவர் இல்லைன்னா முடியாது, அவர் இருந்தால் முடியும். ஸோ காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.